ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போவே செம்ம மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, முடிவு எடுத்துகிறோம் போகணுன்னு போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிவேல் தேட்டர் தான் போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக நம்ம இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு தேட்டர் திறந்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே போயிடுவோம். பட் இது வந்து இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கானுங்க. மதராசி படம் தான் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ போக முடியல. ஸோ அதனால தான் இப்போ நம்ம விஜய் ஆண்டனி படத்துக்கு போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ நம்ம தேட்டருக்கு போயிட்டு தேட்டர்லாம் எப்படி இருக்கு அண்ட் படம் எப்படி இருக்கு அண்ட் ரெனோவேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெற்றிவேல் தேட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் தேட்டர்னு சொல்லலாம். இதுதான் வந்தாச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தேட்டருக்கு முன்னாடி இந்த பேர் பார்த்தீங்கன்னா ரங்கா தேட்டர். இந்த பேர் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதை மாற்றியே ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும். பட் இப்போ கூட நம்ம பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க போனால் நிறைய பேர் வந்து இது ரங்கா தேட்டர்னு சொன்னால் தான் தெரியுமே. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு தேட்டர். தேட்டரோட என்ட்ரன்ஸ், கார் பார்க்கிங் எல்லாமே இதுதான். நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். அசால்ட்டாக 50 கார் நிப்பாட்டலாம். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் பைக் பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் தான். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த வெற்றிவேல் சினிமாஸ், வேலு, லோகோ, அப்புறம் இந்த டிக்கெட்ஸ் இதெல்லாம் கூட இப்போ தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் இல்லை. இப்போ தான் ரெனோவேஷனில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க நம்ம ஒரு டிக்கெட் எடுப்போம். முன்னாடி இதான் என்ட்ரன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ஞாபகத்தில் அப்படியே போயிட்டோம். பார்த்தா அதை கேன்டீன்ட்டாங்க. என்ட்ரன்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு ரைட் சைடில், அதாவது நம்ம பார்க்கிங் விட்டோம்ல அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்லாம் போட்டு நம்ம ஈவினிங் வந்ததுனால பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம லுக்காக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, மதராசிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் அந்த பலூன், அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு புது தேட்டருக்கு வந்திருக்க அந்த ஃபீல் வந்து நம்ம வந்து அப்படியே நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மால் தேட்டர் என்ட்ரன்ஸ் அளவுக்கு வச்சுருக்காங்க. அந்த டோர் திறக்கும்போது அந்த லைட்னிங் வந்து தெரியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டோம். பா, சத்தியமாக வந்து இது நம்பவே முடியல. ஏன்னா இந்த தேட்டரை வந்து நான் கட்டை சேர்லேருந்து பார்த்துருக்கேன். கட்டை சேர் இருக்கும், ஃபேன் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து தான் ஏசி வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பால்கனி மட்டும் தான் வரும். அப்புறம் அப்படிலாம் வந்து இந்த கோச்சடியான பாப்பா ஒழுங்காக மாற்றினாங்க. அப்படியெல்லாம் வந்து நான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு தேட்டரை நான் பார்க்குறேன். சத்தியமாக சான்ஸே இல்லைங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு எப்பா அப்படிங்க. டீட்டெயிலிங் ஒர்க்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த வெற்றிவேல் சினிமாஸ், அப்புறம் அந்த வி லோகோ, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேருந்து சீட்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு பிராண்ட் ஃபீல் வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீட். சரி வாங்க நம்ம போய் உட்காரலாம். கப்புள்ஸாக வரவங்களுக்கு, ஃபேமிலி, ஒரு கிட் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. சோஃபா சீட்டை பார்த்தாச்சு. வாங்க நார்மல் சீட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அந்த சோஃபா சீட்டை விட இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம இதிலே பார்த்து பழகிட்டோம். ஸோ இது எனக்கு பெட்டராக இருக்குது. இன்டர்வல் விட்டாச்சு. வாங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பின்னாடி இருக்கதா வேலன் ஸ்க்ரீன், அதையும் நான் ரெனோவேட் பண்ணல. நம்ம முதல்ல இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல 3 மிரரோட வாஷ் பேஷன் செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் அப்படியே நீங்களே பாருங்கள். செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம், அதாவது 2 பக்கமும் நல்லா நிறைய செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம தேட்டர் கூட்டமாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த லைனில் நிற்கிறது அப்படிலாம் எதுவுமே தேவைப்படாது. செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து நார்மலாக பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. பட் வெற்றிவேல் தேட்டர் வந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த பாத்ரூம் வந்து எவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண சேஞ்ச் ஓவர்லாம் வந்து தேட்டரை நல்லா பண்ணியிருப்பாங்க, ரெஸ்ட் ரூமை கோட்டை விட்டுருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது.
கேன்டீன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. நல்லா கிராண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்லேருந்து லைட்னிங்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு சின்ன குறை இதில் என்ன பட்டுச்சுன்னா, அந்த பில்லிங் கவுண்டர் மட்டும் ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு 2 வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து கூட்டம் இல்லை, ஸோ ஓகே. பட் கூட்டமாக இருக்கும்போது 2 வச்சா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், படம் பார்த்தாச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக பிடிக்கல. ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? படம் ஆவரேஜாங்க இருந்தது. பட் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து வெற்றிவேல் தேட்டர் வந்து 1999லேருந்து பார்த்துட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உனக்கு எப்படி இருந்துச்சு? வெற்றிவேல் தேட்டரான அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நல்லா பண்ணியிருந்தாங்க. வெளியே பக்கமாக உள் பக்கமும் நல்லா இருந்தது. அண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வச்சுருக்காங்க. 130 தான் வச்சுருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 110 வச்சுருந்தாங்க. பட் இப்போ நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஏசி சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன், நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து ஒர்த்து தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், பால்கனி இருக்கும், பாக்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே இதாக வச்சுருக்காங்க. இதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கடைசி 3 சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா சோஃபா போட்டிருக்காங்க, கப்புள் சீட் மாரி. பட் அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரெண்டுமே 130 தான். பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 20, காருக்கு 40. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாலாம் இல்லை, ஒரு அஃபோர்டபுளான ரேட் தான் இருக்குது. ஓகே, நீங்களும் இந்த வெற்றிவேல் தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். பார்க்காதவங்க ஒரு தடவை நம்ம ஏரியாவில் இருந்தீங்கன்னா போய் ஒரு படம் பார்த்துருவாங்க. தேட்டர் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.